Hello viewers, welcome to Veterinary Facts. நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் சிக்கன் எக்ஸ் கோழி முட்டையை எவ்வாறு நன்றாக வேக வைப்பது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு சாதாரண கேள்வி மாதிரி தான் தெரியும். ஒரு பல்காக சமைக்கும் போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. பல சமையல்காரர்கள், கை தேர்ந்த சமையல்காரர்கள் பாயில் எக் செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னாக்கா ஒரு விசேஷத்துக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னு நாம் பார்ப்போம். முக்கியமாக இந்த பாயில் ஒரு 500 பாயில் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்னாக்க அந்த பாயில் எக்கில் ஒரு 20லேருந்து 25% பாயில் ஆகாமல் இருக்கும். அது வேஸ்ட் ஆகிடும். இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் நல்லா பாயில் ஆனதோ இல்லை ஓவர் குக் ஆனதையோ நீங்கள் வந்து முட்டையை உரிக்கும் போது அது வெள்ளைக்கருவும் சேர்ந்து உறிஞ்சிக்கிட்டு வரும். தோலோட இந்த ஓட்டோட அப்படி உறிஞ்சிக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல உறிஞ்சா பரவாயில்ல, நிறைய இடத்துல உரியும் போது அது வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது. அதை சர்வ் பண்ணுறதுக்கு தயங்குவாங்க. அப்படியே சர்வ் பண்ணாலும் பரிமாறவரை சாப்பிட்றவர் ஒரு மாதிரியாக தான் பார்ப்பாரு, எனக்கே இது மாதிரி முட்டையை வைக்கிறீங்கிற மாதிரி. ஸோ இது ஒரு நான் முட்டையை நல்ல விதமாக வேக வைப்பது எப்படி, ஒழுங்காக அதை உரிக்கிறது மாதிரி வேக வைப்பது எப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துடலாம். இது வந்து மேம்போக்காக பார்த்தாக்க ஒரு சமையல் சம்மந்தப்பட்ட கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் நிறையா இயற்பியல் வேதியியல் மாற்றங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டியிருக்கும். இது ஒரு முக்கியமான கால்நடை அறிவியல் சம்மந்தப்பட்ட கேள்வி. இதுக்கான பதிலை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல வேக வைக்கும்போது நடக்கிற இயற்பியல் மாற்றங்கள், முட்டையில் நடக்கும் இயற்பியல் மாற்றங்களை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். நீங்கள் தண்ணியில் கொதிக்க வைக்கிறீங்க, அதில் எக்கை போடுறீங்க, பச்சை முட்டைகளை அதில் போட்டிங்கன்னா அது நீரோட கொதிநிலை வந்து 100 டிகிரி செல்சியஸ். இந்த 100 டிகிரி செல்சியஸ் அட்டைன் வந்த உடனே அதில் இருக்கிற ஹீட்டு ஓட்டையும் தாண்டி வெள்ளைக்கரு தாண்டி உள்ளே இருக்கிற மஞ்சக்கரு வரைக்கும் போகுது. அப்படி போகும்போது வெள்ளைக்கரு லிக்விடாக இருக்கிறது வந்து சாலிட் ஆகிடுது, திடப்பொருள் ஆகிடுது. வேக வைக்கிறதுனால அந்த இதுக்கு அது வந்து 55லேருந்து 60 டிகிரி செல்சியஸ் தேவைப்படும். அதே நேரத்தில் மஞ்சக்கரு வந்து 65 டிகிரிலேருந்து 70 டிகிரி ஆகும் தேவைப்படும் அது வந்து சாலிட் ஆகிறதுக்கு. இது வந்து ஆக்சுவலாக லிக்விட் ஸ்டேஜில் ரா எக்கில் இருக்கும்போது அந்த புரதம் எல்லாம் வெள்ளைக்கரில் இருக்கிற ஓவோ ஆல்பின் வந்து ஒரு சின்ன சின்ன கோலங்கள் மாதிரி உருளை மாதிரி அதில் தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருக்கும். ஓவோ ஆல்பின் இந்த வெள்ளைக்கரில் 90% தண்ணி தான். அதில் புரோட்டீன் வந்து 10% அப்படியே மிதந்துக்கிட்டு இருக்கும். எல்லாமே ஒரு பந்து மாதிரி இருக்கும். பந்துனா நீங்கள் ஒரு முளம் பூ வாங்குறீங்க, அதை சுற்றி ஒரு பந்தாக்குறீங்க, அந்த மாதிரி தான் ரா எக்கில் புரோட்டீன் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி தான் மஞ்சக்கருலையும் அதில் 45லேருந்து 55% தண்ணி தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற 45% புரதம் மற்ற பொருட்கள் இருக்குது, திடப்பொருட்கள். அது எல்லாமே அதில் இருக்கிற புரதங்கள் எல்லாமே இதே மாதிரி பந்தாக தான் இருக்குது, மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்போது இது வந்து சாலிட் திடப்பொருள் ஆகும்போது அந்த நான் ஒரு முளை பூன்னு சொன்னேன்னா அதை ஒரு முனையை இந்த கையில் இன்னொரு முனையை இந்த கையில் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. ஒரு நேர்கோட்டில் அது நிற்கிது. இதுதான் லீனியர் ஸ்ட்ரக்சர். பந்தாக இருந்த அந்த புரதமானது, ராயகில் இருந்த புரதமானது ஸ்ட்ரெச் ஆகி லீனியர் ஸ்ட்ரக்சருக்கு மாறுது. இப்படி மாறினா தான் நாம் அதை சாப்பிடும்போது அதில் 90% புரதத்தை நம்ம அசிமுலேட் பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம உடம்பு 90% புரதத்தை அழகாக அப்சர்வ் பண்ணிடுவோம், ரொம்ப குயிக்காக அப்சர்வ் பண்ணிடுவோம். இதே இது நீங்கள் ரா எக்கை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் 50லேருந்து 52% தான் உங்களுக்கு வந்து புரதம் வந்து அசிமுலேட் ஆகும், அப்சர்வ் ஆகும் உடம்புல. மிச்சம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுக்குள்ளே பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்டில் அது கோலனுக்கு போயிடும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அது வந்து டூ பாத்ரூமில் வெளியிலேயே போயிடும். அதனால் நம்ம நிறைய ரா எக்கை சாப்பிடுறது வந்து ரொம்ப டேஞ்சரானது. சால்மோனல்லா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சால்மோனலோசிஸ்ங்கிற வியாதி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, ஃபுட் பாய்சனிங் சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக ரா எக் தான் பெஸ்ட்டு, நல்லா அசிமுலேட் பண்ணவும் முடியும். இது வந்து இயற்பியல் சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்து நம்ம அதில் உள்ள வேதியியலை பார்த்தோம்னாக்க, கெமிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னாக்க, நன்றாக வெந்து கொண்டிருக்கும் போதே இந்த இதில் வெள்ளை கருவில் சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் சிஸ்டின் இருக்குது. இந்த சிஸ்டினில் இருக்கிற சல்ஃபரும் கொஞ்சம் ஹைட்ரஜனும் இருக்குது. இது லிபரேட் ஆகும். இந்த ஹைட்ரஜனும் சல்ஃபரும் சேருது, ஹைட்ரஜன் சல்ஃபைடு உருவாகுது. இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு மாலிகுல்ஸ் வந்து அதிகமாக கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, அதிகமாக இது வந்து மஞ்சக்கரில் இருக்கிற இரும்பு மாலிகுல்ஸோட அது வந்து கம்பைன் ஆகி ஃபெரஸ் சல்ஃபைடு ஃபார்ம் ஆகுது. அந்த ஃபெரஸ் சல்ஃபைடு க்ரீன் கலரில் இருக்கும். அந்த க்ரீன் கலர் தான் அந்த கோட்டிங்கை கொடுக்குது, மஞ்சக்கரு மேலே அப்படியே படிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை இந்தியாவில். ஏன்னா நீங்கள் வெட்டி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயில் எக்கில் மஞ்சக்கருவை சுற்றி ஒரு க்ரீன் கலரில் ஒரு கோட்டிங் இருக்கும். அதை நம்ம சாப்பிடுவோம்.
இதே இது வெளிநாடுகளில் சில இடங்கள்ல 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் வெட்டி பார்ப்பாங்க. 100 முட்டையை வேக வச்சாங்கன்னா வெட்டி பார்ப்பாங்க. வெட்டி பார்க்கணும்னா கொஞ்சம் கிரீன் கலர் இருந்தாலே அதை டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற கன்சியூமர்ஸ் கொஞ்சம் கிரீன் கலரில் டிஞ்ச் இருந்தாலே இது என்ன ஓவர் குக் ஆகிருக்கு, எனக்கு தேவையில்லை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. இதனால் கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ்க்காண்டி அவங்க ஒழுங்காக மஞ்சள் கரு வந்து மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஸோ இதில் இவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது. அது என்ன, இதில் எப்படி எதை செஞ்சாக்க, எந்த முறையில் செஞ்சாக்க நம்ம வந்து சரியான முறையில் வேக வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதில் 2 முறை இருக்குது. இதில் நிறைய முறைகள் இருக்குது. அதில் பெஸ்ட்டு 2 முறைகள். அதில் முதல் முறையை நம்ம பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு தண்ணியை எடுத்துக்கிறீங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறீங்க. அதில் நம்ம தேவையான ஒரு 6 முட்டையை நம்ம வேக வைக்கிறோம்னா 6 முட்டையும் அதில் ஹரிசாண்டலாக படுக்க வைக்கிறீங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றுனீங்கன்னா நிறையா கேஸ் செலவு பண்ணி அது அவ்வளோதையும் கொதிநிலைக்கு கொண்டு வரதுக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால் நீங்கள் அவ்வளோ தண்ணி தேவையே இல்லை. நீங்கள் 6 முட்டையும் முழுகிற மாதிரி ஒரு அந்த முட்டையோட மேலே ஒரு 1 இன்ச்சு தண்ணி இருந்தது மாதிரி பார்த்துட்டு அதோட நிறுத்திக்கங்க. அதை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் தண்ணியை கொதிக்க விடுங்க. கொதிக்க விடும்போது அது கொதிநிலையை வந்த உடனே அதுலேருந்து நீராடி வரும். அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் 100 டிகிரி செல்சியஸ் அட்டன் ஆகிடுச்சுன்னு. உடனடியாக கேஸை ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கொதிநிலையிலேயே 12 நிமிடங்கள் முட்டை முழுகி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த முழுகிட்டு இருக்கிற சமயத்திலேயே நாம் இன்னொரு பாத்திரத்தில் அந்த 6 முட்டைகளும் முழுகிற அளவுக்கு ஒரு தண்ணியை எடுத்துக்கிட்டு, அந்த உயரத்துக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை போட்டுடணும். ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுடணும். ஒரு ஐஸ் பாத் ரெடி பண்ணிடணும். இங்கே 12 நிமிஷம் கொதிநிலையில் இருந்த முட்டைகளை, இது வந்து பாயிலிங் பீரியட் சொல்லுவோம், இந்த முட்டைகளை எடுத்து இதில் ஐஸ் பாத்தில் வச்சிடணும். ஐஸ் பாத்தில் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷத்தில் ஐஸ் பாத்தில் வச்ச உடனே அதை எடுத்து உடனடியாக ஒரு தட்டில் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் பீரியட். இது கூலிங் பீரியட், அதுக்கு அடுத்து ரெஸ்டிங் பீரியட். ஃபஸ்ட்டு 12 மினிட்ஸ் 12 நிமிடங்கள் பாயிலிங் பீரியட். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஐஸ் பாத்தில் 5 நிமிஷங்கள் வைக்கிறீங்க, அது வந்து கூலிங் பீரியட். அப்புறம் அதை எடுத்து ஒரு தட்டில் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கிறீங்க ஒரு 10 நிமிஷம், அது ரெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறம் நீங்கள் உரிக்கிறீங்க. தோலை உரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஐஸ் பாத்தில் வச்சதுனால மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் சுருங்கினதுனால ஓட்டுக்கும் வெள்ளைக்கருவுக்கும் இடைவெளி வருது. அதனால் உங்களால் ஈஸியாக பிக்க முடியுது, ஓட்டை வந்து உரிக்க முடியுது. அப்படி உரிக்கும் போது வெள்ளைக்கரு அதோட ஒட்டிக்காது. இது முதல் முறை. அடுத்து 2வது முறை, இது மேக்ஸிமம் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் பண்ணுறாங்க. ரொம்ப குயிக்காக அதை பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவையான முட்டைகளை ஏற்கனவே ஃப்ரீசர் கேபினெட்டில், ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீசர் கேபினெட்டில் வச்சுருக்கோம். ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்பரேச்சர் 1லேருந்து 4 டிகிரி செல்சியஸ். ஆனால் அதில் இருக்கிற மேலே இருக்கிற ஃப்ரீசர் கேபினெட், அதில் தான் நம்ம ஐஸ் கியூப் எல்லாம் ஃபார்ம் பண்ணுவோம். அதில் நம்ம முட்டைகளை வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு வைக்கணும். அங்கே ஃப்ரீசர் கேபினட்டோட டெம்பரேச்சர் -4லேருந்து -18 வரைக்கும் போகும். அந்த -4லேருந்து -18 டிகிரியில் அந்த முட்டைகளை வைக்கும்போது அது ஃப்ரீஸ் ஆகிடுது. அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் 10 நிமிஷம் இருக்கிறப்பயே நம்ம இங்கே ஒரு கொதிநிலைக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் முட்டையை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சு அதை கொதிக்க வச்சிடணும். 100 டிகிரி செல்சியஸ் வந்துடணும். இங்கே 10 நிமிஷம் ஃப்ரீசர்லேருந்து எடுத்த முட்டையை எடுத்து அதுக்குள்ளே போட்டுற வேண்டியது. 1 நிமிஷம் போட்டால் போதும். இந்த சடன் டெம்பரேச்சர் சேஞ்சினால அது உடனே பாயில் ஆகிடும். இது 5 ஸ்டார் ஹோட்டலில் இந்த மெத்தடில் தான் பண்ணுறாங்க. இப்படி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த 1 நிமிஷம் அதுக்கு மேலே போட வேண்டியது, ஓவர் குக் ஆகிடும். அந்த 1 நிமிஷத்துலேருந்து அதை எடுத்து ஒரு தட்டில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருவாங்க. ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் பீரியட். அதுக்கப்புறம் முட்டையை உடைச்சாக்க முட்டையை சரியாக தட்டி அதில் உள்ள ஓடை வந்து நீக்கினாக்க கொஞ்சம் கூட வெள்ளைக்கரு அதோட ஒட்டிக்கிட்டு வராது. உங்களுக்கு ஒரு பளபளப்பான ஓஆல்வின் நன்றாக தெரியும். இதை பரிமாறும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சேனல். நன்றி, வணக்கம்.